ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னோட ஃபஸ்ட்டு vlog. ஸோ எல்லோரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த சேனலை என்னால் ரன் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய லைஃப்பில் நான் இப்படிலாம் இருந்ததில்லைங்க. ஏன்னா இந்த லைஃப் கொஞ்சம் புதுசாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பாருங்கள், உங்கள் லைஃபே புதுசாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். டைம் எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் ஏனோ அதை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜேர்னியில் நீங்களும் நானும் சேர்ந்து பயணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம மனசு நம்மக்கிட்ட ஒன்று சொல்லுங்க. உனக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு நம்ம மனசு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் மனசு உங்ககிட்ட என்ன பேசுதோ அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த லைஃப்பில் நம்ம கூட யாரும் வரப்போகிறது இல்லைங்க. நம்ம லைஃப்பில் நம்ம மட்டும்தான் பயணிச்சாகணும். டிசிஷன் எடுக்க போகிறது நீங்கள் மட்டும்தான். அப்படியே நானும் என் ஹஸ்பண்டும் சந்தைக்கு போயிட்டோம். சந்தைக்கு போனால் நல்ல கூட்டம். ஒரு நாள் சீக்கிரம் எந்திரிக்கவே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இங்கே வேலை பார்க்குறவங்க எப்படி தான் தினைக்கும் இப்படி சீக்கிரமாக எந்திரிச்சா வேலை பார்க்குறாங்களோ. ஆனால் ஒன்றுங்க, கண்டிப்பாக நம்ம வேலை மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். வேறு யாரும் நமக்கு கை கொடுக்க போகிறதில்ல. அப்படியே நாங்கள் காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போல்லாம் காய்கறி ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. காய்கறி அவ்வளோவா ரேட் இல்லை. இது மாதிரி நம்மளும் மார்க்கெட் போய் ஷாப்பிங் பண்ணால் தாங்க இவங்களும் நல்லா வாழ முடியும். இல்லைன்னா ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தோன்னா பாவங்க, இவங்களோட நிலமெல்லாம் என்ன ஆகுறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிட்டோம். அப்படியே சந்தையை ஒரு சுற்றி வந்துட்டோங்க. என்னென்ன காய்கறிலாம் இருக்குன்ட்டு அப்படியே பார்த்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் வாங்கி வச்சுட்டு, அதிகமான காய்கறிகளை வாங்காமல் அந்த வாரத்துக்கு நமக்கு என்ன காய்கறிகள் தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாங்க. அப்படியே நாங்கள் போய் இந்த பாட்டி அம்மாட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கினோம். அந்த அம்மா என்னை பார்த்துட்டு, பையன் வேலை பார்த்துட்ருக்க, நீ என்ன ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கேன்னு அப்படியே என்ன சொல்லிடுச்சுங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு நான் தெரியல, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு அந்த அம்மாவுக்கு தெரிலங்க. ஆனாலும் இந்த வயசில் எப்படி உழைக்கிறாங்க பாருங்களேன். இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த வயசில் நம்ம எப்படி உழைக்க போகிறோன்னே தெரியலங்க. எல்லா காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. சந்தையில் வாங்குறது தான் காய் நல்லா இருக்குதுங்க. கடைகளில் வாங்குறது அந்தளவு நல்லா இருக்க மாட்டுது. ஸோ அதனால் வார சந்தைக்கு எப்போவுமே நாங்கள் வந்துடுவோங்க. இங்கே வாங்கினா தான் வாங்கின மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே சண்டே இங்கே வந்துடுவோம். அவ்வளோதாங்க, காய்கறி எல்லாம் வாங்கிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே கிளம்பி இந்த அண்ணாட்ட கொய்யாக்காவையும் வாங்கிட்டோம். கொய்யாக்காய் வாங்கி 2 பழம் தாங்க நின்றுச்சு. ஆனால் இதுவே 50 ரூபான்னு சொல்லிட்டாங்க. என்னது 50 ரூபாய் அப்படின்னு நாங்களே ஷாக் ஆகிட்டோங்க. அப்படியே வரும்போது நாங்கள் எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் வீட்டுக்கு. அவ்வளோதாங்க, பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் ஊர்லேயும் காய்கறிலாம் என்ன ரேட் விற்கிதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் மார்னிங் அவ்வளோவா இல்லாதனால இந்த ஏரியா பார்க்க நல்லா இருந்துச்சு. மார்னிங்கே கிளைமேட்டே சில்லுன்னு இருந்துச்சுங்க. இப்போல்லாம் மரங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ரோட்டோரம் இருக்கிற எல்லா மரங்களையுமே வெட்டிகிட்டே வராங்க. அதனால தாங்க நம்ம ஊரில் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. எனக்கு தண்ணியை பார்த்தாலே ரொம்ப பயங்க. பக்கத்தில் கூட போகமாட்டேன், எங்கே அடிச்சுட்டு போயிருமோன்னு பயப்படுவேன். ஆனால் இவங்கெல்லாம் எப்படி தான் இவ்வளோ தைரியமாக இதில் உட்காந்து துவைக்கிறாங்க, குளிக்கிறாங்க. அப்பா, நீங்களும் யாராவது பயப்படுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். செமையாக பயப்படுவேங்க. தண்ணி பக்கமே போகமாட்டேன். அப்படியே நின்று இந்த தண்ணியை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு தான் போனோம். ஆனால் இங்கே நிறைய குட்டீஸ்களும் சரி, பெரியவங்களும் சரி நல்லா நீச்சல் அடித்து குளிப்பாங்க. அதை பார்க்கவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் பக்கத்தில் போகவே மாட்டேன். அப்படியே நானும் அவங்களும் அதை ரசிச்சுட்டே வந்துட்டோங்க. இயற்கையை பார்த்து ரசிக்க மட்டும் தான் முடியும். ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். மார்க்கெட் போயிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. வந்தோடனே இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வெளியே போக வேண்டியிருந்துச்சு. அதனால் அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாச்சு. போன உடனே சீக்கிரமாக ஹேர் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டேன். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லென்த் ஹேர் இருக்கவங்களாம் எப்படி ஹேரை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படியே போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் காயாது, ரொம்ப நேரம் எடுக்கும். சம்டைம்ஸ் ட்ரையரும் போடுவேன். ட்ரையர் யூஸ் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். என் ஹேருக்கு நான் ஹேர் பேக் ஒன்று நானே ரெடி பண்ணி போடுவேங்க. ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு முடி எப்படி இருந்துச்சுன்னே ஞாபகம் இல்லைங்க. ஆனால் இப்போ என்னோடய முடி பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு.
நான் ஹேர் பேக்கை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஹேருக்கு அப்ளை பண்ண மாட்டேங்க. குளிக்கும்போது தேய்ச்சிக்குவேன். அதோட சீயக்காவையும் ஆட் பண்ணிக்குவேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட முடிய நல்லா காய வச்சுட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணி ரெடி ஆயிட்டேன். இந்த காஸ்டியூமும் போட்டு ரெடி ஆயிட்டேங்க. ஹேரும் நல்லா காஞ்சிருச்சு. நீங்களும் அதே மாதிரி என்ன மாதிரி ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு பார்த்தா ஒரு காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணது. நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் அயர்ன் பண்ணணுன்னே தேவையில்லைங்க. அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். காட்டன் ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். எனக்கு அயர்ன் பண்ணவே பிடிக்காது. போதும் போதும்னு ஆயிடும். இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணனால நான் அயர்ன் பண்ணவே இல்லை. அப்படியே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஆரம்பிச்சாச்சுங்க. வேற என்ன தோசை தான். நீங்களும் உங்கள் வீட்டில் தோசை ஊற்றி ஊற்றி போர் அடிச்சிருச்சா? ஆனால் எனக்கும் போர் அடிக்குங்க. ஆனால் நல்ல மொறு மொறுன்னு ஊற்றுவேன். எனக்கு ஊற்றி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஓரளவு சுட தெரியுங்க. நான் ஊற்றி என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நானும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் நானும் அவங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். மார்னிங் வந்து தோசையும் குருமா மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அப்படியே அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ ரெடி ஆகிட்டேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்லாம் போட்டிருக்கேன். ஃபைனலாக என்னோடய லுக் வந்து இது தான். அதே மாதிரி நான் போட்டிருக்க வாட்ச் வந்து இந்த மாதிரி வாட்ச் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் ஹேரை ஃப்ரீ பண்ணிலாம் விட மாட்டேங்க. போனி போட்டுருவேன், இல்லைன்னா பின்னி போட்டுருவேன். எதனாலனா ரொம்ப சிக்காயிரும். அதனால் நான் ஃப்ரீ ஹேரே விட மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கேன். அப்படியே பூஜை அறைக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா அம்மா எல்லா சாமிக்கும் பூ வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நமக்கு எப்போவுமே கடவுள் மட்டும்தாங்க துணைன்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே உண்மைதான். நமக்கு கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை காப்பாற்றிட்டே தான் இருப்பார். கண்டிப்பாக கடவுளை நம்புங்க. அவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை காப்பாற்றுவார். அதே மாதிரி உங்களோட குலதெய்வத்தை எப்போதுமே கும்பிடுங்க. குலதெய்வம் எப்போதுமே அந்த ஒரு நொடியில் நம்மளை காப்பாற்றும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அவங்களோட வீட்டில் குலதெய்வத்தை வச்சு கும்பிடுங்க. நானும் அப்படியே வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் சாமி கும்பிட்டு. இப்போ தான் சாமியே கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். முருகர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் அதே மாதிரி எந்த தெய்வம் பிடிக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். அவர் மேலே நான் கோவமாக இருந்தேன். இத்தனை நாளாக நான் சாமி கும்பிடல. இப்போ தான் சாமி கும்பிட்டேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். நல்லபடியாக எல்லாம் நடக்கும். அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போக ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போல்லாம் ரோட்டோரம் எங்கேயுமே மரம் இல்லைங்க. மரம் இருந்து பார்க்குறது நிழலை பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. அது மாதிரி ஆகிப்போச்சுங்க. எல்லா மரமுமே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறனால எல்லா மரத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அப்படியே அந்த விண்டு மில்லை வீடியோ எடுத்துகிட்டே போக ஆரம்பிச்சிட்டேன். அது எவ்வளோ அழகாக சுற்றுது பார்த்தீங்களா? வானமும் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு தாங்க போகணும். ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் பார்த்தோன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே போனோம். போகிற வழியில் ஸ்வீட் கடை இருந்துச்சு. அப்படியே இறங்கி ஸ்வீட் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கடைக்குள்ளே போனால் ஸ்வீட்டு நிறைய இருந்துச்சு. நான் ஸ்வீட்டு அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிட்டேன். ஆனால் இங்கே இருக்க ஸ்வீட்டை பார்த்ததும் எனக்கு சாப்பிட்ணும் ஆசை வந்துருச்சுங்க. அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வீட்டெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கடையில் இருக்க ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஹைஜீனிக்காக இருந்துச்சுங்க. பேக்கெட்டுமே நல்லா இருந்துச்சு. பேக்கிங்கும் நல்லா இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே காரமான ஐட்டம் தாங்க இருந்துச்சு. முறுக்கு, சேவு, மிக்சரு அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக இந்த சைடு இருந்துச்சுங்க. நமக்கு வேணுன்றதை வாங்கிக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தா எல்லாமே ஸ்வீட்டுங்க. எனக்கு ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ ஸ்வீட்டெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை. எப்போயாச்சும் தாங்க ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட்லாம் யாரும் சாப்பிட மாட்டிங்களா? சுகர்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டிங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஆஃப்டர்நூனே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டோங்க. போயிட்டு அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் போல் நானும் அவங்களும் ப்ரூக்ஃபீல்ட் மாலுக்கு கிளம்பி வந்துட்டோம். யாரெல்லாம் ப்ரூக்ஃபீல்ட் மால் போயிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ப்ரூக்ஃபீல்ட் மால் போகிறேங்க. இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நாங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். வெளியே பார்க்கவே செம்ம பெருசாக இருந்துச்சுங்க. நான் அவ்வளோவா மால்லாம் போனதில்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். மால்ஸ் எல்லாம் போயிருக்கேன். ஆனால் ப்ரூக்ஃபீல்டு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். போகிற வழியிலே செமையான டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரு வழியாக வண்டியெல்லாம் மூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். அப்படியே நானும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தேன். லென்த் அதிகமாக இருந்துச்சு இந்த மாலில். நல்ல ஹைட்டும் இருக்குது இந்த மாலில். நானும் அவங்களும் அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தா செம்ம லைட்டிங்கோட சும்மா கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. எல்லா ஃப்ளோர்லேயும் செம்மையாக இருந்துச்சுங்க.
நாங்கள் போன நேரம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. சம்மர் டைம்னால எல்லாருமே இருந்தாங்க. எத்தனை பேர் இந்த மாலுக்கு வந்திருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே என்னென்ன வாங்கலான்றதையும் சொல்லுங்கள். பட்ஜெட்டாக என்ன வாங்கலான்றதையும் சொல்லுங்கள். ஆனால் ஒவ்வொரு கடையிலுமே எல்லாமே விலை ரொம்ப அதிகங்க. போய் பார்க்க மட்டும் தான் முடியும் போல். எப்படி தான் வாங்குறாங்கன்றதே தெரியலை. அப்படியே இங்கே வந்து பார்க்கும்போது இந்த குட்டீஸ்க்கெல்லாம் ட்ரெயின் அழகாக போயிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன். இப்போ இந்த ட்ரெயினை பார்க்கும்போது நானும் போகணும்னு ஆசையாக இருக்குதுங்க. ஆனால் இப்போல்லாம் போக முடியுமான்னு தெரியல. அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. அடுத்த ஒரு ஃப்ளோருக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நாங்கள் மேலே இருக்க ஃப்ளோருக்கு வந்தாச்சுங்க. மேலே இருக்க ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. அந்த கடைகளில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அந்த அளவுக்கு நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. கீழெல்லாம் நிறைய பேர் உட்காந்து ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணலாம். குட்டீஸ்க்கெலாம் நல்லா ஓரளவு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. குட்டீஸ்க்கு அந்த ட்ரெயின் மட்டும் தான் இருக்குது. மேலே வந்து ப்ளே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நல்லா விளையாட்லாங்க. கீழே இருக்க நமக்கெல்லாம் பர்ச்சேசிங்க்கே டைம் சரியாக போயிடும். ரொம்ப நேரம் நடந்து நடந்து கால் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே கொஞ்சம் நானும் அவங்களும் உள்ளே வந்து ஒரு விசிட்டுக்கு வந்துட்டோம். வந்து கொஞ்சம் நேரம் இங்கே என்னென்ன இருக்குன்றதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்துட்டு என்ன ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேங்க. பார்த்தா இங்கே எல்லாமே இருந்துச்சு. ஷர்ட்டு, ஃபேண்ட்டு, டிஷர்ட் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே வெளியே வந்துட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. ஆனால் போய் போய் கால்லாம் செம்மையாக வலிச்சிருச்சுங்க. இந்த பிளேஸில் நிறைய பேர் ஃபோட்டோஸ், டான்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டோங்க. எல்லாத்துக்குமே பணம் தாங்க முக்கியம். பணம் இருந்தால் தான் எல்லாம் பண்ணுவாங்கன்றது உண்மைதாங்க. நான் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் அது மாதிரி அதை பிலீவ் பண்ணுறீங்களான்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம லட்சியத்தை அடைய முடியும். ஸோ நாங்கள் அப்படியே மேலே வந்துட்டோம். கிட்ஸுக்கெலாம் இந்த இடம் ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுக்குன்னு தனியாக ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்காங்க மேலே. ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மேலேருந்து ஒரு வியூ பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தா வீட்டுக்கு டெக்கார் ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்கங்க. எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்க ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலான்னு அப்படியே வந்துட்டேங்க. அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். டைம் போனதே தெரியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. சரி ஏதாவது சாப்பிட்லான்னு ஃபுட் கோர்ட் வந்துட்டோங்க. அங்கே பார்த்தா செம்ம கூட்டம். உட்காரவே இடம் இல்லைங்க. அப்படியே நானும் அவங்களும் அப்படியே கிளம்பிட்டோங்க. அங்கே இடம் இல்லை. அதனால வேறு கடைக்கு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபைனலாக இந்த இடத்துல வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்துல நிறையா பேர் ஃபேமிலியோடு உட்காந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபைனலாக இந்த லைஃப் ஸ்டைலுக்கும் போனோம். இங்கே கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் போய் நல்லா பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு மட்டும் இப்போ பார்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வாங்கலான்னு பிளான் பண்ணி வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. எனக்கு இங்கே வந்து பார்த்ததுல இந்த மேக்கப் திங்ஸ் வைக்கிற ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதை நெக்ஸ்ட் டைம் வாங்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே இந்த கடையில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. டைமும் ஆகிடுச்சு. அதனால இந்த ஷாப்பில் இருந்து அப்படியே கிளம்பி நாங்கள் இந்த மாலை விட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வரும்போது டைம் எவ்வளோ இருந்துச்சு. இப்போ பாருங்க ராத்திரியே ஆகிருச்சு. இந்த மாலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க? யாருக்கெல்லாம் இந்த மால் பிடிக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நாங்களும் அப்படியே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோங்க. டைம் ஆகிருச்சு. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு விலாக். நெக்ஸ்ட்டு என்ன விலாக் பண்ணலான்றத ஒரு சஜஷன் கொடுங்க. கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஹோப் எல்லாருக்கும் இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி விலாக் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.